Hey, what's up guys? நான் அவங்க இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து எனக்கு வந்து ஒரே கமெண்ட் என்னன்னா எல்லாம் நல்லா இருக்கு பட் ஆடியோ மட்டும் சரியில்லைன்னு சொல்லிட்டு இருந்தீங்க. எனக்கு தெரியும், ஏன்னா வந்து நான் என் ஃபோனில் இருக்க அந்த மைக்கை யூஸ் பண்ணிக்கிறேன். எக்ஸ்டர்னலாக எந்த மைக்கு யூஸ் பண்ணேன். ஸோ கொஞ்சம் காசெல்லாம் சேர்த்து வச்சுட்டு ஒரு நல்ல மைக் வாங்கலாம் தான் இருந்த ஒரு பட்ஜெட்டில் ஒரு ஷார்ட் கன் மைக். இப்போ கடைசியாக நிறைய யூடியூபர்ஸ்லாம் இன்னும் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய பேர் சஜஸ்ட் பண்ண ஒரே மைக் என்னன்னா இந்த போயோட எம் சீரிஸ் ஒரு மைக் தான் இது. ஸோ இது 2000 rupees தான் வருது. ஒரு நல்ல ஷார்ட் கன் மைக் சொல்லியிருக்காங்க. இப்போ இதோட அன்பாக்சிங் தான் நம்ம பார்க்க போகிறோம். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். இதுதான் அந்த போயோ MM1 பாக்ஸ். நமக்கு பாக்ஸ் மாதிரி டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க, என்னென்ன டிவைஸ் எல்லாம் சப்போர்ட் பண்ணணுன்னு. டேப்லெட், லேப்டாப், ஸ்மார்ட் ஃபோன், DSLRs. ஸோ உங்களுக்கு பின்னாடி அதே தான் கொடுத்துருக்காங்க. திருப்பி கம்பேட்டபிள் அண்ட் எப்படி மேட் பண்ணியிருக்காங்க மெட்டீரியல்ஸ். நோ பேட்டரி ரிக்வயர், லைட் வெயிட்டுங்கிறாங்க. ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்து நமக்கு எவ்வளோ டெசிபிள்ஸ் வரைக்கும் நமக்கு சவுண்ட் ரெக்கார்ட் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம பாக்ஸ் ஓப்பன் பண்ணுவோம். இப்போ பாக்ஸ் ஓப்பன் பண்ணால் நமக்கு எடுத்தோன்னே ஒரு யூசர் மேனுவல் கைட் இருக்குது. ஸோ எப்படி நம்ம அந்த கிளிப்பை மவுண்ட் பண்ணணும், எந்த டைரக்ஷனில் வந்து நம்ம அந்த 3.5 ஜாக் கொடுத்துலாம் சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஒரு வாரண்டி கார்டு கொடுத்துருக்காங்க. அந்த மவுண்ட் பண்ணுறதுக்கான கிளிப் கொடுத்துருக்காங்க. நம்ம அந்த ட்ரைபாடில் நம்ம கேமரா DSLR மேலே மவுண்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரு கேபிள், ஒரு லாங் கேபிள். இது இப்போ ரெண்டுமே 3.5 ஜாக் தான். அதே மாதிரி இன்னொரு கேபிள் கொஞ்சம் ஷார்ட் கேபிள், லென்த் ஒரு சிறுசாக தான் இருக்குது. அது இல்லாமல் ஒரு சுருக்கு பை கொடுத்துருக்காங்க. இங்கே நம்ம கேரி பண்ணி கொண்டு போய்க்கலாம் போல உள்ள வச்சு. நல்ல லெதர், நல்ல மெட்டீரியலாக தான் இருக்குது. இதுதான் அந்த போயோ MM1 பைக். நமக்கு பாக்ஸ்லேருந்து வரும்போதே ஸ்பாஞ்சோட செட் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம அந்த ஸ்பாஞ்சிலேருந்து நம்ம அந்த மைக்கை ரிமூவ் பண்ணி பார்ப்போம், மைக் எப்படி இருக்குன்னு. ஸோ மைக் பார்க்க இப்படி தான் இருக்குது, ஸ்பாஞ்ச் இல்லாமல். அந்த ஸ்பாஞ்ச் இல்லாமல் நம்ம ரெக்கார்ட் பண்ணால் நமக்கு நிறைய நாய்ஸ் வந்து அலோவ் பண்ணுன்னு சொன்னாங்க. அதுக்காக தான் அந்த ஸ்பாஞ்ச் கொடுத்துருக்காங்களாமா. இந்த ஸ்பாஞ்சு போட்டால் ஒரு 50 to 70% வந்து பேக்ரவுண்ட் நாய்ஸ் எல்லாம் எதுவுமே அலோவ் பண்ணான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை நம்ம டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் எப்படின்னு. ஸோ அது மட்டும் இல்லாமல் உள்ள ஸ்பாஞ்சு, எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்பாஞ்ச் இருக்குது. அந்த வெளியே அந்த பஃபூன் மாதிரி அதுக்குள்ளே ஒரு ஸ்பாஞ்ச் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நான் அதை ஃபுல்லாக செட் பண்ணி ஒரு குரில்லா போல் நான் மவுண்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நீங்களோட DSLR இருந்தால் நீங்கள் DSLR மேலே நீங்கள் மவுண்ட் பண்ணிக்கலாம். மேலே அந்த ஸ்க்ரூ இருக்கும். ஸோ இப்போ இந்த போயோ MM1 மைக்கை நான் அந்த மவுண்டோட கிளான் பண்ணிட்டேன். நம்ம DSLRல மவுண்ட் பண்ணிக்கலாம், ஸ்மார்ட் ஃபோன், டேப்லெட், லேப்டாப் இதெல்லாம் வேணால் மவுண்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இந்த போயோ ஷார்ட்கன் மைக்கை நீங்கள் இந்த பஞ்சு இல்லாமல் நீங்கள் யூஸ் பண்ணீங்க, ஆடியோ கிளவராக தான் இருக்கும், கிளாரிட்டியாக தான் இருக்கும். பட் அந்த நாய்ஸை அலோவ் பண்ணுன்னு சொன்னாங்க. ஸோ இதை போட்டால் ஒரு 50 to 70% வந்து நாய்ஸை வந்து இது வந்து ரெடியூஸ் பண்ணுங்கிறாங்க. ஸோ இதை நான் தனித்தனியாக இப்போ காட்டுறேன் எப்படி இருக்குன்னு இதோட சவுண்ட் குவாலிட்டி. ஸோ இப்போ இந்த ஆடியோ பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த போயோ மைக்கில் அந்த ஸ்பாஞ்ச் போட்டு நான் யூஸ் பண்ணி தான் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ இந்த பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா நிறைய பைபாஸில் லாரி எல்லாம் போயிட்டுருக்கு. சவுண்ட் கேட்குமான்னு தெரில, எவ்வளோ நாய்ஸை ரெடியூஸ் பண்ணுதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நான் அந்த ஸ்பாஞ்சை ரிமூவ் பண்ணி பேசிகிட்டு இருக்கேன். ஸோ இங்கே அதே மாதிரி தான் திருப்பி பைபாஸ் லாரி எல்லாம் போயிட்டுருக்கு. இந்த வாய்ஸ் கேட்கலாம் தெரியல, நாய்ஸ் எல்லாம் பேக்ரவுண்டில் நிறைய பேர்ட்ஸ் ஹம்மிங்லாம் கேட்குது. பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ஸோ கம்பெனி கிளைம் பண்ண மாதிரி தான் இங்கே இருக்குது. பஞ்சு ஓட்டி யூஸ் பண்ணாமல் நமக்கு நாய்ஸ் அவ்வளோக்கா அலோவ் பண்ணுறது இல்லை. ஸோ அவங்க சொன்ன மாதிரி தான் இங்கே இருக்குது. ஸோ எல்லா யூடியூபர்ஸும் என்ன சஜஸ்ட் பண்ணாங்கன்னா இந்த மைக்கு நீங்கள் போகலாம். நீங்கள் ஒரு யூடியூப் சேனலோ இல்லை நீங்கள் ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறீங்களோ இல்லை வ்ளாகிங்கோ மோஸ்ட்லி எல்லாம் இந்த மைக் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு பட்ஜெட் ரேஞ்சில். ஸோ நல்லா இருக்குங்கிறாங்க. ஸோ நானும் யூஸ் பண்ணி பார்த்து என்னோட ரிவ்யூ போடலாம் தான் இருக்கேன். இந்த வீடியோ அவ்வளோதான். ஸோ இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்குற வரைக்கும் திஸ் இஸ் ஆண்டர் சைனிங் ஆஃப். யூ ஆர் வாட்சிங் மேஸ்டிக் இன் தமிழ்.